ஹாய் டியர், டுடே டிவி பக்கத்தில் ஒரு சாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் தமிழில் போட்டுறேன் அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இப்போ டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு உங்களோட அம்மா இருக்காங்களோ, ஸோ அம்மாவோட தம்பி, சொந்த தம்பி, பட் கொஞ்சம் லேட் பார்ன் பேபி, ஓகேவா? அண்ட் நீங்கள் எப்படின்னா இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ டே வந்துட்டு காலேஜ் போயிட்டுருப்பாரு. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒன்றா தான் வீட்டில் இருப்பீங்க. ஓகே டே, அப்படியே ஸ்டோரி பார்க்கலாம். இன்ட்ரோ போதும். அண்ட் இப்போது நீங்கள் வந்துட்டு 8th கிளாஸ் படிக்கிறீங்க. அப்போது டே வந்துட்டு காலேஜ் போகணும் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களோட அம்மாவோட ஊர் வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடு, ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு அப்பாவோட ஊர் வந்துட்டு கொஞ்சம் சிட்டி, ஓகே? அதனால் இங்கேருந்து அவர் காலேஜ் போகிறாரு. அண்ட் ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, என்னம்மா சும்மா இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ எந்நேரம் ரெடி ஆகிட்டு எந்நேரம் வந்து எனக்கு கொண்டு போய் நீ ஸ்கூலில் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு, உன்னை டெய்லி கொண்டு ஸ்கூலில் இழுத்து விட்டுட்டு வரதான் எனக்கு வேலையா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. வேணா நீ பஸ் பிடிச்சி போ, இல்லைன்னா சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் ஓட்டி பழகிட்டு போடி அப்படிங்கிறாரு. நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து இந்த மாதிரி காயெல்லாம் ஆச்சு அப்படின்னா நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா சைக்கிள் ஓட்டுற தெரிஞ்சவங்களும் கீழே விழுறாங்க, எனக்கு ஓட்டவே தெரியல, நான் பழகிறேன்னு போயிட்டு கீழே விழுந்து காயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு அங்கங்கே தழும்பாயிடும், அப்புறம் என் அழகு போயிடும், என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு சிரிச்சிட்டே, வேணா நான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி கிட்டக்கு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் மூஞ்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அவரும் சிரிச்சுட்டே ரெடி ஆகிட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் பாதி தூரம் நடந்து போயிருப்பீங்க. உங்களோட அம்மா தான் வந்துட்டு, ஏண்டா இப்போ தலை அவட வம்பிழுத்துட்டே இருக்க, பாவம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டே விடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டே வந்துட்டு, அக்கா உன் பிள்ளை சரியான ஃப்ராடுக்கா, அவள் இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு கிளாஸுக்கு போகிறான்னு தெரியுமா? 10th 12th படிக்கிற பசங்களே லேட்டாக தான் போகிறாங்க. 8th படிக்கிற பொண்ணு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போகிறா? அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறா, அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற கஃபேல வந்துட்டு போயிட்டு நல்லா திங்குறா, ஓகேவா? இதுக்கு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு நேரமாக எழுந்து போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அடிப்பாவி, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு ஷாக்கு. ஸோ டே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரா. இப்போ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க. டே வந்துட்டு பாதி தூரம் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்திருப்பாரு. வந்ததுமே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட ரோசமே இல்லை, வந்து தொலைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துப்பீங்க. ஸோ எப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க மாதிரி தான் மாமா, அக்கா பொண்ணு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி தாட்லாம் 2 பேருக்குமே கிடையாது. நல்லா கேஷுவலாக பழகுவீங்க. அண்ட் இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. டே வந்துட்டு இங்கே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டாரு. இப்போ வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேறு ஒரு ஊருக்கு போகணும். அப்படியே தான் அவரும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு. நீங்கள் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அம்மா தான் வந்துட்டு போயிட்டு அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நான் எங்காவது டூர் போனால் உன் தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறானா? நான்லாம் போக மாட்டேன், வேணா நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. டே பார்க்குறாரு, ரொம்ப திமிர்தான் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறப்போ ஏய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. அண்ட் உங்களோட டாக் வந்துட்டு அவ்வளோதான். இப்படி தான் டேஸ்லாம் போகுது. அந்த அன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்தது தான். அதுக்கப்புறம் அவரும் உங்களை பார்க்கல, நீங்களும் அவரை பார்க்கல. இப்படியே தான் இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாஸ் ஆகிட்டே இருக்குது. 8th படிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு, ஓகேவா? ஸோ நீங்கள் ஏஜ் அட்டன் கூட பண்ணியிருந்துக்க மாட்டீங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, ஓகே? அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் காலேஜ் போகணும். ஸோ 12th எல்லாம் முடிக்கிறீங்க. முடித்ததுமே ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, ஓகே தான். மார்க் வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு தான், கரெக்டாக எல்லாம் பார்டர் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா வாங்கியிருக்கீங்க, ஓகேவா? ஃபெயில் ஆகலை, மற்றபடி பாஸ் ஆகிட்டீங்க. இப்போது எந்த காலேஜ் போகிறது? நான் எடுத்து வச்சுருக்க மார்க்குக்கு எங்கே சேர்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்தால் பிடிச்சி டெய்லி திட்டு தான். அறிவு கட்டவில்லை, உன் கூட படித்தவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய காலேஜில் சீட் கிடைக்கிது, உன்னை நான் எந்த காலேஜில் கொண்டு போய் சேர்த்துவேன்? ஏதாவது ஒரு குப்பை காலேஜில் தான் கொண்டு போய் சேர்த்தணும். அப்படி சேர்த்தி பணம் கட்டினா அதுவும் வேஸ்ட்டு தான். நீ ஒரு குப்பை, அந்த காலேஜ் ஒரு குப்பை, ரெண்டும் சேர்ந்து மக்கி போகிற குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட அப்பா தான் வந்துட்டு, இப்போ எதுக்குடி இப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்கா? எல்லோரும் ஃபெயிலெலாம் ஆனவங்களாம் கூட இருக்காங்க, சரியா? என் பொண்ணு பாஸ் ஆகிருக்காளேன்னு சந்தோஷப்படணும். நீ எத்தனை வேலை வைக்கிறவளுக்கு அவள் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறாரு. வாயே குசாமல் சொல்கிறாரு. உங்களோட அம்மாக்குன்னா செம கடுப்பாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமான் சட்டாலும் தூக்கி போட்டு பொத்துன்னு உடைக்கிறாங்க. இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலே பேசுவீங்க. நீங்கள் ஊர் சுற்றிட்டு படிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வழி என் மேலையா? ஒரு நாள் உன் பொண்ணு நான் சொன்ன வேலை செஞ்சுருந்தானா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்திரம் விளக்குறங்கிற பேரில் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் தான் வந்துட்டு, ஏப்பா கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கலாம்ல, எதுக்குப்பா போய் அந்த ராட்சசிக்கிட்ட வாயை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும் தெரியாமல் விட்டுட்டோமா வாயை, இனி இவ அடங்கவே மாட்டாளே, உன்னை விட்டுருவா, இனி என்னை பிடிச்சிக்குவா, உனக்கு தேவைதான்டா அப்படின்னு நினச்சிட்டு அவரு உள்ளே ஓடிடுறாரு. இப்போ நீங்களும் வந்துட்டு, அப்பா
அப்படின்னா நான் படிக்கவே முடியாதா? அம்மா எப்படியும் நல்ல காலேஜாக இல்லைன்னா சேர்த்த மாட்டாங்க. அண்ட் எந்த நல்ல காலேஜ்லேயும் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கே தெரிஞ்சது தான். நான் வேணா பேசாமல் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட அப்பா தான் வந்துட்டு, இங்கே பாரு வயன், அப்பா இருக்கல, உனக்கு வேறு என்ன பிரச்சனை சரியா, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னோடய வயன்குட்டி செம்மையாக ஒரு நல்ல காலேஜில் படிப்பா, அதுக்கு தான் கேரண்டி. 2 நல்ல அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னடா அது, நான் எழுத மார்க்குக்கு எவன் எனக்கு நல்ல காலேஜில் சீட்டு தருவான், ஒருவேளை டொனேஷனுக்கு இது கட்ட போகிறாரா அப்படின்னு நீங்கள் தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கடலை போட்டுட்டு ஃபோனில் வந்துட்டு கேம் விளையாடிட்டு, இந்த பப்ஜி எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு அப்படியே வீட்டில் வந்துட்டு சுடு 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 சுடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா அங்கே தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் நீங்கள் சாரா கிட்ட, அதாவது பப்ஜி விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ 2 பேருமே தான் டீமாக விளையாடிட்டு இருப்பீங்க. சாரா கிட்ட வந்துட்டு சுடு 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 சுடுன்னு கத்துறீங்க. அவளும் வந்துட்டு அடே நீ சுடுன்னு கத்துறா. ஸோ எல்லாமே ஸ்பீக்கர் அவுட் ஸ்பீக்கரில் தான் இருக்குமா. அப்படியே அம்மா கேட்குது. அவங்க என்னடானா அங்கே தோசை சுட்டுட்டு இருக்கிறாங்க. செம்ம கடுப்பாகுது அவங்களுக்கு. இங்கே ஒருத்தி தோசை சுட்டுட்டுருக்கிறேன், நிற்க முடியாமல் நின்றுட்டு முட்டி வலியோட. இவளுக்கு என்னன்னா அந்த ஃபோனில் யாரையும் சுடுன்னு விளையாடிட்டு இருக்கிறா. இருக்குது இவளுக்கு, இவளை என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தோசை கரண்டி வந்துட்டு அடுப்பில் காய வச்சு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் சுடுன்னு கத்துறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, வயன் மரியாதையாக வந்து தோசை சுடுறி, நீ அங்கே சுட்டு கிழிச்சதெல்லாம் போதும், மரியாதை இங்கே வந்து தோசை சுடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் அம்மா இருமா, இன்னும் ஒரு 4 பேர் தாக்குறாங்க, சுட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், மரியாதை வந்து தோசை சுட்டினா உனக்கு சோறு கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது, போயிட்டு சிக்கன் டின்னர்னு சொல்லுவியே அதையே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லுவீங்க, நான் வின்னர் சிக்கன் டின்னர்னு சொல்லுவீங்களா. ஸோ அதனால் அவங்க அந்த சிக்கன் டின்னரே சாப்பிட வேண்டியதான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்களா. நீங்கள் வேறு வழியே இல்லாமல், சாரா நான் போகிறேன், என்னை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோ, அண்ணி போயிட்டு, அதாவது நான் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறேன், நீ எல்லாத்தையும் சுட்டு கொண்டு சரியா, உன்னை நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு லாங்காக ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டு ஃபோன் அப்படி வச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க போய் தோசை சுடுறதுக்கு. இப்படி தான் 2-3 டேஸ் வந்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ உங்களோட டேடியும் ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னப்பா எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒய்யா நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னேன்ல, அப்பா சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தியா அப்படிங்கிறாரு. பார்த்தா சியோல் யூனிவர்சிட்டி பெரிய காலேஜ் இது. அப்போ இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு இப்படி கூட்டுற வேலை ஏதாவது வாங்கி கொடுத்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் புத்தி போகுது பாரு, கூட்டுறது துடைக்கிறேன் பெருக்கிறேன்ட்டு. அதெல்லாம் இல்லை, இங்கே உனக்கு எம்பிஏ படிக்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. எம்பிஏவா நானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அப்படியே கண்ணாமலையெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் போல். அப்படியே அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க நெஞ்சில் கை வச்சுட்டு. அப்போ தான் வந்துட்டு, இங்கே பாரு வயன், இப்போ நீ லாஸ்ட்டாக ஒரு மார்க் வாங்கியிருக்கதா 12th, பட் அதெல்லாம் வந்துட்டு அது மட்டுமே கிடையாது, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ நீ உன்னால் கண்டிப்பாக படிக்க முடியும். அப்பா கஷ்டப்பட்டு சீட் வாங்கியிருக்கேன், ஓகேவா, நீ பெருமையாக சந்தோஷமாக காலேஜுக்கு போகலாம், ஓகே அப்படிங்கிறாரு. அப்பா இருந்தாலும் 12th பாஸ் பண்ணவே நான் ரொம்ப திணறிட்டேன், மறுபடியும் எம்பிஏலாம் ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, நீ அதான் படிக்கணும், எனக்கு அது ஆசை, ஓகேவா. அண்ட் நாளைலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதா, உனக்கு அப்ளிகேஷன் ஃபுல்லாக போட்டாச்சு, இது சும்மா ஒரு ஃபார்முக்கு, அதாவது ஃபார்மாலிட்டிக்காகவும் கையில் கொண்டு வந்து கொடுத்தேன், ஓகேவா, நாளைக்கு ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இல்லை என் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப லேட்டாக தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, தெரியல, அந்த காலேஜில் நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுமாம்மா, அதனால் சொன்னாங்க போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு, நான் பாட்டுக்கு சந்தோஷமாக பப்ஜி விளையாடிட்டு இருந்தேன், இவங்க என்னடானா திடீர்னு காலேஜ் போகணுங்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாராவுக்கு கால் பண்ணுறீங்க. அவளும் என்னாடி அப்படிங்கிறா. பப்ஜி விளையாட போகலாமா அப்படின்னு கேட்குறா. பப்ஜியா, இனிமேல் நான் விளையாடவே முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. எம்பிஏவா, எங்கே அப்படின்னு கேட்குறா. சியோல் யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேயா, ஏன் உனக்கு எப்படி அங்கே சீட் கிடச்சிது அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள், ஏன் நீ நல்லா படிக்கிற, நான் நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமாக பார்க்குறியா, என் அப்பா எனக்கு அங்கே சீட் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இப்போ அதையே ஏன்ட்டு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறா. ஸோ நீங்கள் ஏன் கேட்குறேண்ணா, ப்ரீகேஜி, எல்கேஜி, 1st, 2nd, 3rd to 12th வரைக்கும் நீ என் கூட படித்த, இல்லை நான் உன் கூட படித்தேன், நீ எந்தெந்த ஸ்கூலுக்கு போனியோ அந்தந்த ஸ்கூலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன், எதுக்காக, உனக்காக, சரியா.
இப்போது நான் சிஎல் யூனிவர்சிட்டியில் அப்பா எனக்கு அப்ளிகேஷன் போட்டார். அதனால இன்றைக்கே நீயும் போய் அங்கே எம்பிஏக்கு அப்ளிகேஷன் போடுற. சரியா? நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த காலேஜுக்கு போகிறோம். ஓகே, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. அவள் பார்க்குறா, அடிப்பாவி, அந்த காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் ஜாஸ்தியே, என் அப்பா கிட்ட கேட்டால் செருப்பாக அடிப்பானே. சரி கேட்டு பார்ப்போம், இல்லைனா நம்மளாலே அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போய்ட்டு கேட்குறா. அவளோட அப்பா ஒத்துக்கலை. பட் அவளோட அம்மா வந்துட்டு நல்லா தானே படிக்கிறா, படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நெக்ஸ்ட் டே வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறீங்க. உங்களோட அடுத்த ஸ்டாப்பில் வந்துட்டு அவள் பஸ் ஏறுவா. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரே சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், என்ன எதுனே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எப்படி சடனாக திடீர்னு முடிவெடுத்து காலேஜ் சேர்ந்துருக்கோம், நம்மளை மாதிரி யாராவது இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களே கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்குறீங்க. அப்படியே கரெக்டாக காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே போய்ட்டு பஸ் நிறுத்துறாங்க. அண்ட் எல்லோரும் இறங்கி அவங்களோட டிபார்ட்மெண்ட் பக்கம் போகிறாங்க. ஸோ நீங்களாம் ஃப்ரெஷர் அப்படிங்கிறனால சில பேர் உங்கள் கூட வந்திருப்பாங்களா, சில பேர் ஃப்ரெஷராக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே போகிறதுனே தெரியல. அதே மாதிரி தான் நீங்களும் பேக்குன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அப்போது வந்துட்டு அங்கே நிறையா ஸ்டாப்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷருக்கெல்லாம் வந்துட்டு ரூட்டெல்லாம் சொல்லணும்ல, ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் திருத்தன்னு முழிக்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷரா ஃபஸ்ட் இயரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேம், எங்களுக்கு எம்பிஏ ஃபஸ்ட் இயர் எங்கே போகணும் அப்படின்னு கேட்கவும், ஓ எம்பிஏவா, இதோம்மா நீ அந்த கேம்பஸ் ஓகேவா, அங்கே இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. எட்டி பார்த்தா, அதாவது போகணும் நான் ரொம்ப தூரம் போகணும். ஆனால் பாவீங்களா, என்ட்ரன்ஸ் தான் இதுவா, அதுவே தனி என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கே, அங்கேயே எங்களை இறக்கி விட்ருக்கலாம்ல, ஏன் மேம் இங்கே இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுதான் என்ட்ரன்ஸ், இங்கே தான் எல்லா பஸ்ஸும் ஸ்டாப் பண்ணி இறக்கி விடுவாங்க, நீங்கள் தான் உங்களோட கேம்பஸ்க்கு போய்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தூரம் நடக்கணுமா, இதுக்காகவே நான் 4 தடவை சாப்பிட்ணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மாங்கு நடந்து போகிறீங்க. கால்னால் செம்ம வலி இருக்குது, அவ்வளோ தூரம் நடக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் ஃபைனலாக உங்களோட கிளாஸ்க்கும் போயிட்டு உக்காந்துருக்கீங்க ஃபஸ்ட் இயரில். அப்போது வந்துட்டு இந்த வெல்கம் பார்ட்டியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஈவினிங் வந்துட்டு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சீனியர்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பி, ஐயோ செம ஜாலியாக இருக்குது, எனக்கெல்லாம் வெல்கம் பார்ட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்போ அதுவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் சாராவும் அப்படி தான் உங்களோட என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. ஆனால் ஈவினிங் ஆகுது. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் இயர் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் செம்மையாக இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா மொக்குன்னு மக்கிட்டு, சூப்பர் டி, இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனந்த கண்ணீரே வருதுங்கிறீங்க. அப்போ தான் சாரா சொல்கிறா, ஹலோ, இப்போ அவங்க உனக்கு வெல்கம் பார்ட்டி கொடுத்தாங்களா, இதை விட டபுள் மடங்கு நீ அவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணும். அப்போது நல்லா யோசிச்சுப்பார், இதை விட நம்ம டபுள் மடங்காக நம்ம காசை கொடுக்கணும், இப்போ இருந்தே சேர்த்து வைக்க வேணா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது உங்களுக்கு அப்படியே சோகமாயிடுச்சு. கையில் காசு மட்டும் வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க நீங்கள், ரொம்ப கஞ்சம். ஸோ காசு நாம் கொடுக்கணுமா, அதே இதுக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளாம் கொடுக்க தேவையில்லை, விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுக்கறதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் ஃபஸ்ட் டே வந்து காலேஜ் அப்படி தான் போயிருந்துருக்கும். ஸோ கிளாஸ் அதிகமாக இருந்திருக்காது. இந்த மாதிரி வெல்கம் பார்ட்டி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச், இந்த ஸ்பீச்சு, அந்த இந்த இன்ட்ரோடே போயிருந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் போகிறீங்க. 2 பேருமே போகிறப்போ நீங்கள் வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட் இயர் கிளாஸ் தானே போகிறீங்க. அப்போது உங்களோட ஸ்டாஃப் வந்துட்டு இன்றைக்கி ஒருத்தருங்க வரலை, ஓகேவா. ஸோ இப்போது அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் யாருன்னு பார்த்தா சாரா தான். இப்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் தான் வந்துட்டு அந்த கிளாஸ் ரெப் ஆகுறா. அண்ட் அவள் தான் போயிட்டு ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வரணும். இப்போ போய் பார்க்குறா கேபினுக்கு. அங்கே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, இன்றைக்கி அவங்க வரலை, லீவு. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ரொஃபஸர், அதாவது 3rd இயர் 4th இயர் எடுப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வந்துட்டு போய் கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ 4th இயர் 3rd இயர் கிளாஸ்க்கெல்லாம் வந்துட்டு தனியாக கேபின் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ப்ரொஃபஸருக்கெல்லாம் தனி கேபின் இருக்கும். அவள் அங்கே போயிட்டு கூப்பிட்றா. ஸோ எந்த ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ஃப்ரீ பீரியடோ அவங்க அங்கே வர சொல்லி கூப்பிட்றா. அவங்களும் வந்துட்டு சரி ஓகே வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சாரா வந்து உட்காந்துட்டு, இன்றைக்கி இந்த மேம் வரலையாம், ஸோ அதுக்கு பதிலாக நான் 3rd இயர் 4th இயர் எடுக்கிறாங்களோ, ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஸோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, யாரும் இல்லைண்ணா ஜாலியாக இருந்திருக்கலாம்ல, ஏன் தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் வந்துட்டு, எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா, அந்த ப்ரொஃபஸர் தான் போய் கூப்பிட சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அப்போ நான் மாட்டிப்பல்ல, வேறு வழியில் உட்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் தான் அது காலேஜ் போயிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு சலுப்பு தட்டிடுச்சு. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 10 minutes கழித்து ஒரு ப்ரொஃபஸர் வராரு. ஸோ எல்லோரும்
விஷ் பண்ணுறாங்க, குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. நீங்களும் எழுந்துச்சி விஷ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் டெஸ்க்கும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரண்ட்டும் இல்லாமல் மிடில் ஆஃப் த டெஸ்கில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போது கரெக்டாக ஒரு பொண்ணு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, ஒரு பக்கம் சாரா இருப்பா, இன்னொரு பக்கம் வேற ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவள் வாவ் அப்படிங்கிற மாதிரி ஓவராக வாய் பழக்கிறா. இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறீங்க. பார்த்தா அது டே தான். ஆக்சுவலாக உங்களோட தாய் மாமா இல்லையா அவரு. ஸோ அவர் தான். செம்ம ஷாக் உங்களுக்கு. மாமாவா? இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா? நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு போலவான்னு கூப்பிட்றீங்க. ஏய் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கெல்லாம் நீ வரமாட்டியே அப்படிங்கிறா. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட் டெஸ்கில் உட்கார வச்சுக்கிறீங்க. எல்லோரும் உட்கார முடியும், அதாவது உட்காரத்துக்குள்ளேயே நீங்கள் ஓடி போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. இப்போது நல்லா பார்க்குறீங்க. அழகாக ஒரு சின்ன ஸ்பெக்ஸு, அதாவது ஃப்ரேம்லெஸ் ஸ்பெக்ஸ் இருக்கும்ல, ஸோ அது போட்டிருக்காரு. அண்ட் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக எப்படி சொல்கிறது, ஒயிட் கலர் ஷர்ட்டு லைட்டாக அழுக்கு கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லைட் கலரில் ஒரு பேண்ட்டு போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கான டையும் கூட அந்த பேண்ட் கலர்லேயே இருக்குது. இது ஒரு மாதிரி காம்போ நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெல்ட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக அந்த பேண்ட் கலர்லேயே இருக்கவும் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்குறீங்க. ஷூ கூட பார்க்குறீங்க. வா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் உங்களுக்கு நம்ம மாமா தானா இது? இங்கே எப்படி? நம்ம மாமா நம்ம வீட்டில் தானே இருந்தான், இங்கே எப்படி வந்தான்? வந்திருந்தால் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. ஒரு வேளை இது வேறு யாராதான்? மைனே மாற்றிக்கிது பேசி பல்ப் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது டே தானே. அப்படியே நல்லா பார்த்துட்டே இருக்கவும் டே வந்துட்டு கவனிச்சிட்டாரு. திரும்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே மணகவும் அவர் என்ன எதுக்கு பார்த்துட்டே இருக்கா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு. என்னடா இது, என்ன தெரியலையா, பேர் என்னன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி வாடி போயிடுச்சு. ஒன்று தான் கேட்குறேன், பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் அவர் யோசிச்சுட்டு ஓ சரி ஓகே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. சாரா கேட்குறா, என்னடி ஏன் இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சாரா அவருக்கு என்ன யாருன்னே தெரியலையாட்ருக்குடி அப்படிங்கிறீங்க. முதல்ல உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், உனக்கு தெரியும்ல டே மாமா, இது டே மாமாடி நான் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. எதை? அதுவும் தாய் மாமா தானே, அது எப்படி ஒன்றும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது நான் 8th கிளாஸ் படிக்கிறப்போ அவர் இங்கேருந்து கிளம்புனார். ஆனால் எப்போ இங்கே வந்தார் எதுவுமே எனக்கு தெரியலையே. இவர் எப்போ வந்திருப்பார், இங்கே என்ன பண்ணுறாரு, ப்ரொஃபஸராக இருக்கார், எப்போ இருந்து எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன் எங்கள் வீட்டுக்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே மண்டை அப்படி கையை 2 வச்சு சொரிய ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லிட்டே பார்த்துட்டு சாக்லேட்ஸ் எடுத்து தலையிலே போட்டுட்டு, இங்கே பாரு அவ்வளோ அதாவது தலை எப்படி சொல்கிறது, தலை அவ்வளோ அரைச்சிச்சுன்னா வெளியே போய் சொரிஞ்சிட்டு வா, கிளாஸில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்டை தூக்கி தலையில் போட்டுடுறாரு. எல்லாருக்கும் சமசிரிப்பு வந்துருச்சு. நீங்கள் அண்ட் பாவி மாமா இருடி உனக்கு இருக்குது, அம்மாட்ட போய் சொல்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போய் வெளியே நின்றுக்கிறீங்க. அப்படி இந்த கிளாஸ் எல்லாம் போகுது. அவரும் வந்துட்டு கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளில போகிறப்போ, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ஓவராக பண்ணுற, நீ எங்கே படித்து உருப்பட போறியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் சாரா கிட்டே வந்துட்டு புலம்பி தள்ளுறீங்க அந்த லஞ்ச் பிரேக்லலாம். அவளும் வந்துட்டு நீ பாரு, அதாவது அவர் இங்கே தான் வேலை செய்கிறாரு, அதனால உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரிலனா மேபி ஏதாவது பர்சனலாக இருக்கலாம், சரியா? அவராக போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் நீ எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத வீட்டில் போயிட்டு, சரியா? அது மேனஸ் கிடையாது அப்படிங்கிறா. நிறைய விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாவ. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஆமாம்ல ஒரு வேலை ஏதாவது பர்சனலாக இருக்குமோ, சரி ஓகே நமக்கு எதுக்கு, வேணா அவனே வீட்டுக்கு வரட்டும், நான் அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு வெளியே நிற்க வச்சிட்டாரு அப்படின்ட்டு, அது சாக்பீஸெல்லாம் தூக்கி தலையில் அடிச்சிட்டாருன்னு டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் போகிறீங்க. அப்போது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டாஃபும் வந்துடுறாங்க, கிளாஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அப்போது சடனாக எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு அதாவது தாட்டும் இல்லாமல் பிளாங்காக மண்டை இருந்திருக்கும். பட் எங்கேருந்து இந்த யோசனை வந்துச்சுன்னே தெரியல. பட் சடனாக உங்களுக்கு டே ஞாபகத்துக்கு வராரு. அவர் அப்படியே நேற்று நீங்கள் பார்த்தது இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே பார்த்துருந்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி அதெல்லாமே ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு கண்ணுக்குள்ள அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டு இருக்கு. கிளாஸ் பாட்டுக்கு நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஃப்ளாஷ்பேக் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அவரை பார்க்கணும் போல தோணுது. அடடா என்ன எனக்கு இப்படிலாம் தோணுது, அவருக்கு என்ன யாருன்னே தெரியல,
ஒரு அக்கா பொண்ணு கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதவரை நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே தனியாக பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்படியே தான் 2 ஹவர் போயிருக்கோம். ஆனால் உங்களோட மனசு போய் பாரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்களோட மூளை வேணாம் 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 அப்படின்னு சொல்லுதா. பட் கடைசியில் எப்பவுமே இந்த நாசமாக போன மனசு தானே ஜெயிக்கும். அப்படி தான் லஞ்ச் ஹவரெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு பீரியட் போயிட்டு இருந்திருக்கோம். அப்போ கரெக்டாக உங்களோட அந்த மனசு போன உங்களை தள்ள நீங்களும் வேறு வழியே இல்லாமல் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தானே உட்காந்துருப்பீங்க. இப்போது வந்துட்டு அப்படியே யாருக்கு தெரியாமல், அதாவது அந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாமல் பெஞ்சுக்கடியே அப்படியே தவந்து போயிட்டு அப்படியே அந்த சைடு போயிட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. சாரா கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கனால உங்களை கவனிக்கல. இப்போ தான் வாயின் பேனா கூடன்னு கேட்குறா. பக்கத்தில் சத்தமே இல்லை. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். எங்கே போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறா. ஆனால் எங்கேயுமே காணோம். பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தான் சொல்கிறா அவள் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. இப்போது நீங்கள் அப்படியே அங்கேருந்து தவந்து போயிட்டு ஒரு வழியாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. 3rd இயர் கிளாஸுக்கு 4th இயர் கிளாஸுக்கு தான் அவர் கிளாஸ் எடுப்பார். அப்போ அங்கே போகணும். அப்படியே போகிறீங்க. போனால் பார்த்தா 3rd இயர் கிளாஸுக்கு இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓ, இங்கே இருக்கியா, இப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி கிளாஸ் எடுத்திருப்பாரு, அதாவது போர்டில் எழுதியிருப்பார். அதுக்குள்ளே ஒரே வட்டமாக குடுன்னு ஓடி போயிட்டு சென்டரில் உட்காந்துக்கிறீங்க. அதாவது ஒரு சென்டர் ஆஃப் த பெஞ்ச் இருக்குள்ள அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப படிப்பாளி பிள்ளைங்களாட்ட இருக்குது. ஒன்று கூட உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் தான் எல்லாத்தையும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யாராவது எதாவது கேட்டுருவாங்களான்னு. ஆனால் யாருமே உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே பயம் போயிடுச்சு. அப்படியே கணத்தில் கை வச்சு டேப்பு பார்க்க ஆரம்பிச்சுவீங்கன்னா பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ டே வந்துட்டு எதாச்சியாக எல்லா பக்கம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களை பார்த்துட்றாரு. நீங்கள் அப்படியே டேவே பார்த்துட்டு இருக்கவும் அவருக்கு இவன் ஃபஸ்ட் இயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே வெளியே நின்று இருந்திருப்பீங்கள்ல. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முறைக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ டே உங்களை முறைக்கும் போது நீங்கள் அவர் பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஜக் ஆகுது. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் பற்ற ஒரு மாதிரி பதப்பாக இருக்கும்ல. அந்த பக்கம் திரும்பி போர்டு பார்த்து நின்று நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போர்டில் என்ன எழுதுன்னு தெரியாமல் கிறுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு செம்ம செடிப்பு. என்னையா வெளியே நிற்க வச்ச, இருக்குடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அவர் திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு இந்த சைடு பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. அவர் ஷாக்காக உங்களே பார்க்க எப்படி இதுக்குள்ளே வந்தா, அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்தா அப்படின்னு பார்க்க நீங்கள் அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். டே வந்துட்டு எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாரு, யாராவது பார்த்துட்டாங்களான்னு. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு சமத்தா பாடம் கவனித்து எழுதிட்டு இருக்கிறாங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுப்பாங்க. ஸோ டே வந்துட்டு உங்ககிட்ட வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் திரும்ப அவர் பார்த்து லைட்டாக கண் அடிச்சுட்டு உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஒரு ப்ரொஃபஸரை மரியாதை இல்லாமல் கூப்பிட்றியா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு, அதாவது உங்களோட டெஸ்கில் கையை இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் டக்குன்னு அவரோட கையை மேலே உங்களோட கையை வச்சுட்டு ஒரு மாதிரி இந்த நண்டுது நிறைய விடுதுன்னா அப்படி கை இப்படி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரியே அவரோட ஃபிங்கர் கிட்ட ஆரம்பித்து அப்படியே கையை வந்துட்டு அப்படியே நண்டுது நிறையுதுங்க மாதிரி போய்கிட்டே இருக்கு. உங்களோட கை வந்துட்டு அவரோட கைக்கிட்ட கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் கொண்டு போயிருப்பீங்க. இங்கே டே வந்துட்டு ஒரு செகண்ட் எப்படி சொல்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்பாங்களே அந்த மாதிரி நிற்கிறாரு. அப்புறமா தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. கையை பார்க்குறாரு, முட்டி வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. என்ன பண்ணுறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நேத்தா சொன்னல அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் கிளாஸ் எடுங்க ப்ரொஃபஸர் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் இங்கே என்ன பண்ணுற, நீ ஃபஸ்ட் இயர் தானே வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் நான் வெளில போக மாட்டேன், நான் உங்களை பார்க்க தான் கஷ்டப்பட்டு அந்த கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட கையை எப்படி பிடிக்கிறதுக்கு போகிறீங்க. அவர் தெரிச்சு ஓடிடுறாரு அந்த பக்கம். ஸோ ஸ்டூடெண்ட் கிட்டலாம் நீங்கள் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. இப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துக்க பொண்ணு உங்களை பார்க்குறா. யாருவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ நீங்கள் நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் வந்து நினச்சிக்கிறா, அதாவது எப்படின்னா இவங்க எங்கே வேணால் போய் மாறி மாறி உட்காந்துக்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் தெரியாது. அவங்கவுங்க வந்து கடிவாள கட்ட குதிரை மாதிரி படிக்கிறது மட்டுமே தான் நோக்கமாக வச்சுட்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரிலாம் ஜாலியாக யாரும் இருக்க மாட்டாங்க அந்த கிளாஸில். அந்த செட்டே அப்படி தான். அதனால் வந்துட்டு நமக்கு தான் தெரியல போல், இவ்வளோ நம்ம கூட தான் படிக்கிறா போலன்ட்டு ஹாய் என் பேர் பூஜா அப்படிங்கிறா. சொன்னீங்க நான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பூஜா கூட வந்துட்டு நீங்கள் மிங்கிள் ஆகிக்கிறீங்க. அந்த கிளாஸில் சாரா. இப்போது வந்துட்டு வெளில போகிறீங்க. வெளில அப்படியே வந்து ஜாலியாக பேக் தூக்கிட்டு போகிறீங்க. அப்போது சாரா கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறா.
ஏய் எங்கே போன அப்படின்னு கேட்குறா. ஆ நீ தான் என்னை கவனிக்கலையே, நீ தான் லெசனை கவனிச்சிட்டு இருந்தல, நான் ப்ரொஃபஸர், அதாவது என் மாமா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, யாருக்கா தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துக்கிறா. பட் நீங்கள் என்ன பிரச்சனை, அவர் ஏன் மாமா, நான் பார்த்துக்கிறேன், இந்தா என் பேக், நீ கிளாஸுக்கு கொண்டு போ, நான் கேபின் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறீங்க. இவருக்கு என்னாச்சு எப்படி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. ஸோ இப்போது டே வந்துட்டு கேபினில் உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஒரே யோசனை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என்ன சடனாக வந்து கண்ணடிக்கிறா, கையை பிடிக்கிறா, ஐயோ இந்த பொண்ணுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இனிமேல் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது மே ஐ கம் இன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செட்யூசிங்காக பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க. அவர் யார்டா அது இப்படி கூப்பிடுறதுன்னு பார்த்தா நீங்கள், அவருக்கு பக்குன்னு இருக்குது. அவரும் டக்குன்னு இங்கே பாரு, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் டவுட் கேட்க வரலாம்ல ப்ரொஃபஸர் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது நான் ஒன்றும் உனக்கு ப்ரொஃபஸர் இல்லை, நான் 3rd இயர் 4th இயர் தான், நீ ஃபஸ்ட் இயர் போய் உன் ப்ரொஃபஸர்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்கலாம் தான், ஆனால் இந்த சப்ஜெக்டை நேற்று எங்களுக்கு நடத்துனது நீங்கள் தானே, ஸோ நீங்கள் நடத்துனதை நான் உங்ககிட்ட தானே டவுட் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெஞ்சிக்கிட்டே போகிறீங்க. ஸோ அவர் இவ வர தோரணையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அப்படி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக பேக்வேர்டில் போகிறாரு. நீங்கள் ஃபார்வேர்டாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க அவர் பயந்து பேக்வேர்டாக வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஃபைனலாக ஒரு செவத்துக்கிட்ட போயிட்டு முட்டி நின்னுறாரு. ஸோ நீங்கள் சிக்கினியா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் நகர்த்துக்கிடாமல் இந்த பக்கம் நகர்த்துக்கிடாமல் 2 கையும் இப்படி வச்சு அடிச்சுக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிறீங்க. அவர் இங்கே பாரு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அவரை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அண்ணாந்து தான் பார்க்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கீங்க, அவர் அப்படி குனிஞ்சு தான் பார்க்கணும் உங்களை. ஸோ இங்கே பாரு, இங்கே யாரும் இல்லை, யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்குவாங்க, கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர் நான் கிளம்புறதுக்கெல்லாம் வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸில் கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு கேளு சீக்கிரம் கேளு, ஆனால் தள்ளி நின்று கேளு அப்படிங்கிறாரு. சரி சார், எனக்கு தள்ளி நின்னா ஒரு மாதிரி அலர்ஜி, ஸோ இப்படி நின்னா தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப குளிர்து ப்ரொஃபஸர், அதனால தான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிக்கிற வேலுக்கு குளிர்துங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அவரோட ஊர் தான் சொல்கிறாரு. ஓகே, பையன் உண்மை தான் சொல்கிறான் அப்படின்ட்டு. சரி நான் இன்னொன்று கேட்பேன், சாருக்கு கல்யாணம் இது எதனாவது புள்ள குட்டின்னு அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா தெரியாது, கேட்டு தெரிஞ்சுக்கணும், சொல்லு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. நீங்கள் சரி ஓகே, அப்புறம் இந்த லவ்வு கிவ்வு காதல் கத்திரிக்காய் நீ எதனாவது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் பட்டனை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நோண்டிகிட்டே கேட்குறீங்க. அவர் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. சொன்னீங்க. அப்போது ப்ரொஃபஸர் யூ ஆர் புக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் புக்கா அப்படிங்கிறாரு. புக்கு இல்லை புக்குடு, ஓகே நான் உன்னை புக் பண்ணிட்டேன், இனிமேல் என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பாரு பேச தப்பு இல்லை, லவ் பண்ணக்கூடாது அண்ட் ஃப்ளிட் பண்ணக்கூடாது எக்ஸெட்ரா ஓகேவா. அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்ணை நோண்டிடுவேன், அதாவது நீ ஏதாவது பொண்ணை பார்த்தேன்னு தெரிஞ்சா கண்ணை நோண்டிடுவேன், யாரையாவது தொட்டேன்னா கையை உடச்சிடுவேன், ஓகே. அண்ட் யார்கிட்டையாவது இழிச்சு பேசுனீன்னா பல்ல கூட உடச்சிடுவேன், ஓகேவா. அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. டேனா ஷாக்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் ஷாக்காக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நீ ஒரு ஸ்டூடெண்ட் அண்ணா ப்ரொஃபஸர், இதெல்லாம் செட் ஆகாது, கிளம்பு கையெடு அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் நான் ஒரு ஸ்டூடெண்ட், நீ ஒரு ப்ரொஃபஸர், செட் ஆகாது. இவ்வளோ நேரம் நான் உன்னோட பட்டனில் விளையாடிட்டு இருந்தேன், உன் செஸ்ஸில் கூட கையை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன், அப்போல்லாம் உனக்கு தெரியலையா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நீ ஒரு ப்ரொஃபஸர்னு, இப்போ மட்டும் தெரியுதோ அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு அது ஞாபகமே இல்லை, ஏன்னா நீங்கள் கிட்டே வந்தாலே அவர் மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுறாரு. உடனே மேலே கை வைக்கிற நீ தள்ளு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி விட்டுருப்பாரு, பட் இருந்தாலும் திரும்ப அவரை போட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக நர்வஸ் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போய் நிற்கிறாரு.
ஸோ நீங்கள் அவருக்கு டக்குன்னு ஹக் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், அந்த மனுஷனுக்கு மூச்சே விடலை. அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. செம்ம ஷாக்கில் நீங்கள் ரைட்டாக ஒரு ஹக்கை கொடுத்துட்டு அண்ட் கணத்தில் ஒரு கிஸ்ஸும் கொடுத்துட்டு, அண்ட் இந்த நாளாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு மறதி இருந்தால் டைரியில் இல்லைனா ஃபோனில் அலாரம் அந்த மாதிரி வச்சுக்கோ, சரியா? நெக்ஸ்ட் இயர் இந்த நாள் இந்த டேட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. நீ தான் ஃபஸ்ட்டு வந்து விஷ் பண்ணணும், சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போனதுக்கப்புறம் டே வந்துட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மூச்சை விடுறாரு. அவ்வளோ நேரம் மூச்சை விட்டுருக்க மாட்டார் பாவம். ஆனால் அவருக்கு உங்கள்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுறது எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கார். என்ன இந்த பொண்ணு ஒரு நாள் வெளியே நிற்க வச்சேன், சடனாக வந்து பிடிச்சிருக்குங்கிறா, லவ்யூங்கிறா, கட்டி பிடிக்கிறா, என்னென்னமோ பண்ணிருக்கா, ஆனால் லூஸ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கார். அப்படியே தான் அந்த டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வராரு. இன்றைக்கி வந்துட்டு தேர்ட் இயருக்கு அவர் கிளாஸ் இல்லை, ஃபோர்த் இயருக்கு தான். ஸோ நீங்கள் தேர்ட் இயரில் போய்ட்டு உட்காந்துருப்பீங்க. 4 முழுசாக உட்காந்துருக்கீங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் டே வரைக்கும். அங்கே அவர் வரவே இல்லை. அப்போ தான் கேட்குறீங்க, டே ப்ரொஃபஸரோட அவர் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கவும், இன்றைக்கி அவருக்கு இல்லை, நாளைக்கு தான் அப்படிங்கிறா அந்த பூஜா பொண்ணு. இது தெரியாமல் நான் இங்கே காலையில் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு கிளாஸ் யாவது நான் கவனிச்சுதான் இருக்குமே, அவருக்கு ஃபோர்த் இயருக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே இல்லைன்னா அங்கே இருக்கும், அங்கே இல்லைன்னா இங்கே இருக்கும் அப்படிங்கிறா. இதை தானடி நீ முதல்ல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேன்னு டக்குன்னு நெஞ்சு ஓடிடுறீங்க. இவன் என்ன திடீர்னு வரா, திடீர்னு போகிறா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு பூஜா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் இப்போ நேராக அங்கே தான் போகிறீங்க, ஃபோர்த் இயருக்கு. அங்கே போயிட்டு இன்றைக்கெல்லாம் ரொம்ப தைரியம் தான், வெளியில் நின்றுட்டு மாஸ்க்கு போட்டுக்கிறீங்க. மே கமின் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்க்காமையே லேட்டா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், உள்ள போ அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓடி போய்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு இப்போ மாஸ்க்கு கழட்டிடுறீங்க. அண்டே வந்துட்டு யாருன்னு சொல்லி இப்போ தான் பார்த்தா நீங்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்க்குறா. யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் இந்த கிளாஸ் தான், நான் எப்பவுமே லாஸ்ட்டில் உட்காருவேன், ஸோ உனக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. அந்த கிளாஸ் மாதிரி கிடையாது இது. இங்கே எல்லாருமே நல்ல ஜோவியல் டைப்பு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரியுமா, ஸோ உங்களை டிஃப்ரெண்டாக எல்லோரும் பார்க்குறாங்க. ஐயோ மாட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு டே உங்களை வந்துட்டு காட்டி கொடுக்கல. ஸோ அவருக்கு தான் பயமாக இருக்குது. இங்கே எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி மாதிரி ஜாடை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் உங்களோட கண்ணை அடித்து அப்படியே கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடை பண்ணுறீங்க. அப்படிங்கிறாரு. நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் வர மாட்டேன், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே நின்று மண்டியாடிட்டு இருக்கவும் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை, காலையில் இந்த மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணால், இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸ், அது பண்ணால் கழுத்துக்கு நல்லது, சுளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் கம்முன்னு, ப்ரொஃபஸர் இதே மாதிரி ஆட்டிகிட்டு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்து சுளுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் அவ்வளோதான், நரம்பே கட்டாயிடும், ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு தலையாடுறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ டேக்கு கிளாஸ் எடுக்கிற மூடே போச்சு. அவர் பாட்டுக்கு ஓகே நான் இந்த கிளாஸை இப்போ டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் நீங்கள் படிக்கிற ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கணும்னா படிங்க, ஓகேவா, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அந்த எல்லோரும் செம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு தினமும் ஒரு பின்னாடி சுற்றுறதா வேலை. அவர் கேபினுக்கு போகிறாரு. போயிட்டு கேபினில் உட்காரல, போய் இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ளே பின்னாடியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் திரும்ப நீங்கள் முன்னாடி வந்து இப்போ நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் தான் சும்மாவே வந்துட்டு அவரை போய்ட்டு ஹக் பண்ணுறதுக்கு போவீங்களே, அதே மாதிரி தான் இன்றைக்கி அவரே ரொம்ப பக்கமாக நிற்கவும் மார்னிங் போய்ட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு, குட் மார்னிங், ஒரு லவ்வர், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இங்கே இருக்கேன், ஒரு ஹாய் பாய் சொல்கிறியா? எதுவுமே இல்லை, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போகிற, காலையிலேருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன், சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் வீடு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்கவே மாட்டேன்னு நல்லா ஹக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? ஸோ அந்த பக்கம் ஒரு ப்ரொஃபஸர் வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், டேக்கு செம பயம் ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கபோர்டு ஒன்று வச்சுருப்பாரு, அதுக்குள்ளே உள்ள எப்படின்னா உள்ள தள்ளி உட்கார வச்சுறாரு. ஸோ நீங்கள் அந்த கபோர்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சாத்திட்டாரு கபோர்டு வேறு. உள்ள உங்களுக்கு இருட்டாக்குது, மூச்சோட முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அந்த ப்ரொஃபஸர்னா போகவே மாட்டேங்கிறாரு. ஸோ டேக்கிட்ட நின்று சும்மா வள கொலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுது, அதாவது 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. அப்போது அதுக்கப்புறமா டேக்கே புரிஞ்சிருது இதுக்கு மேலே அங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு. ப்ரொஃபஸர் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்போ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் உங்கள் கேபின்லன்னு சொல்லிவிட்டு எப்படி பேசி அனுப்பி விட்டுட்டு அவர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அந்த கேபின் இருக்கிற சார் அந்த கபோர்டுக்குலாம் அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் நீங்கள் புச்சில் ஒரு கால் மேலேயே விழுந்துடுறீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு, பயம் அவருக்கு
மாதிரி பயந்துடுறாரு. அப்படியே உங்களை தூக்கி பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறீங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த கேபினில் வேறு யாருமே இல்லை. அந்த பக்கம் எல்லாருமே அவங்களோட கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ கேபின் ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும். இருந்த ஒரு ப்ரொஃபஸரையும் போக சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. அவரோட அந்த டேபிளை படுக்க வச்சு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் கண்ணத்தெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் எப்படி கிடக்குறீங்களோ அப்படியே தான் கிடக்குறீங்க. ரொம்ப நல்லாவே மயங்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிடக்குறீங்க. மூச்சு பேச்சே இல்லை. டேக்கு செம பயம் ஆயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு வழி இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாயில் காற்று ஊற்றுவாங்கள்ல, ஸோ நம்ம வாய் வச்சு காற்று ஊற்றுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட், அதுக்காக மட்டும் தான் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறதே தெரியாமல் தன்னைப்பால் இந்த மாதிரி அவரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா, அப்படி வாயில் வச்சு உங்களோட வாயிலேருந்து காற்று ஊதுறாரு. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா ஹார்ட் வந்துட்டு இப்படி வச்சு அழுத்துவாங்கள்ல, ஸோ அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, சிபிஆரா என்னமோ அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அழுத்துறாரு. அப்போவும் அப்படியே கிடக்குறீங்க. ஸோ 4-5 தடவை உங்களோட வாயில் வச்சு காற்று ஊற்றிட்டு அந்த ஹார்ட்டை போட்டு அப்படி அமுத்துவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. ஃபைனலாக இன்னொரு தடவை காற்று ஊற்றி இது பண்ணுறதுக்கு பண்ணுவார். ஸோ தட் மீன்ஸ் லிப் கிஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறாரு. அப்புறம் தான் நீங்கள் கண்ணையை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிக்கவும் அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு உயிரே வருது. நீங்கள் கண்ணை முழிச்சதுமே அவர் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குனு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. விடவே இல்லை, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அமைதியாக, நீங்கள் திரும்ப ஹக் பண்ண கிடையாது, ஜஸ்ட் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிட்றீங்க. சொல்லு, உனக்கு எதாவது பிரச்சனையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, லிப் பாம்லாம் யூஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு கேட்குறாரு. லிப் பாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை கேட்டுட்டு இவருக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ நீ மயங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா எதையும் தாங்க, இதே இது நான் போய் அவ்வளோ சீக்கிரம் மயங்குவேனா என்ன, சும்மா சும்மா ஆக்ட் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் என்கிட்டேக்கு எப்படி கோவம் வருதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவர் அவ்வளோ பயந்துருப்பார். அறிவு கட்டவில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சிபிஆர்லாம் கொடுத்து ஏதோ பண்ணி காப்பாற்றலன்னு நினச்சிருப்பாரு. இப்போ பலார்னு ஒரு அறை தான். ஸோ நீங்கள் அறையை வாங்கிட்டு உங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. பாவி இப்படி அடிச்சிட்டான், இப்போ நான் கிஸ் பண்ணான் ஹக் பண்ணான்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத போடான்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவர் ரியலைஸே பண்ணுறாரு. அவள் சும்மா விளையாட்டு தானே பண்ணேன்னு சொன்னான், நான் ஏன் அடித்தேன், அதுக்கு எதுக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடுது. இப்போ அவர் உங்களோட கிளாஸ்க்கு வராரு. அதாவது இன்னொரு மேம் கிட்ட உங்களுக்கு பதிலாக நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் லாஸ்ட் டெஸ்கில் போய் உட்காந்துருக்கீங்க. அதையும் பார்க்குறாரு. உங்களே நோட் பண்ணிகிட்டே எல்லாத்துக்கும் லெசன் எடுத்துகிட்ருக்காரு. டே வந்தாலே உங்கள் கிளாஸுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லோரும் நல்லா சைட் அடிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுது அவர் தானே, இருந்தாலும் உங்களுக்கு பேச பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி மூணு வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போது டேவும் வந்துட்டு எல்லாத்துக்கும் லெசன் எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய்ட்டு புக் அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி அப்படியே உங்ககிட்டயும் வராரு. ஸோ எல்லோரும் உங்கள் கிளாஸில் தான் வந்து எப்படின்னா ரொம்ப படிப்பாளிங்களாச்சே, அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிக்க மாட்டேங்க. அதாவது தேர்ட் இயர் மாதிரியே இப்போ ஃபஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க. கிளாஸை மட்டும் கவனிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் படிப்பில் மூழ்கி இருக்கிறப்போ டே வந்துட்டு அப்படியே உங்களோட கண்ணத்தை தொட்டு பார்க்குறாரு. நல்லா 5 விரலும் பதிஞ்சிருக்கு. அவருக்கே கஷ்டமாக போயிடுது. நீங்கள் கையை தட்டி விட்டுட்டு தள்ளி உட்காந்துக்கிறீங்க. சாரா பார்க்குறா, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. இப்போ தான் அவள் கண்ணத்தை நோட் பண்ணுறா. அத்தாடி, அரை வாங்கிட்டு வந்திருக்காளா, ஆனால் இவர் எதுக்கு அடிச்சுட்டு பின்னாடியே வந்திருக்காரு, சமாதானப்படுத்துகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கவும் அவர் வந்துட்டு உங்களோட புக் இருக்குல்ல, ஸோ புக்கில் சாரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஆனால் கோவம் அதில் அப்படியே போட்டு பென்சில் வச்சு கிறுக்கி அந்த மாதிரி கிழிச்சிடுறீங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, பிடிச்சும் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெஸ்டேட்டும் இருந்திருக்கும். கொடுக்கலாமா வேணாமா, ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியாமல் அவர் பாட்டு குழம்பி போய் இருந்திருப்பார். பட் இப்போது பாக்கெட்லேருந்து அந்த சாக்லேட் எடுத்து உங்களோட புக் இருக்குல்ல, ஸோ புக்கில் வச்சிட்றாரு. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அந்த சாக்லேட்டை பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கல. ஸோ சாரா பார்க்குறா. அப்படின்னா மேடம் எத்தனை அடி வேணால் வாங்கிப்பீங்க, 2 சாக்லேட்டு கொடுத்தா சிரிச்சிருவீங்க அப்படி தானே.
சொல்லிடுறேன் சீக்கிரட்டை அப்படிங்கிறா. நீ வாயை மூடு, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சாக்லேட் எடுத்து வச்சுக்கிறீங்க. அவர் அந்த பக்கம் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க புக்கில் சாக்லேட் இல்லை. ஸோ லைட்டாக சிரிச்சிட்டே, சரி ஓகே நீங்கள் வேறு ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள், அண்ணன் கிளாஸ் முடிச்சுட்டேன் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. சார் அந்த வேலை முடிஞ்சு அதனால் போகிறாரு. இப்போ அப்படின்னா நீங்கள் அந்த சாக்லேட்டை பிரித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. விண்டோ சைடில் உட்காந்துருப்பீங்க. அப்படியே டெஸ்க் மேலே காலை போட்டுட்டு ஹாயாக உட்காந்து சாக்லேட்டை ரசித்து பார்த்து சிரித்து சாப்பிட்றீங்க. சாரா பார்க்குறா, எனக்கு கொஞ்சமாவது கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை சப்பிகிட்டே இருக்கா. சொன்னீங்க, இங்கே பாரு, இது எனக்கு என் மாமா வாங்கி கொடுத்தது. அதாவது என்னோடய பாய் ஃப்ரெண்ட், என் மாமா, என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ஃபியான்சி, என்ன வேணால் சொல்லலாம், ஓகேவா? அவர் வாங்கி கொடுத்தது. எப்படி நம்ம புருஷனாக ஷேர் பண்ண முடியாதோ அது மாதிரி புருஷன் வாங்கி கொடுத்த பொருளையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முட்டை நீங்கள் அவளுக்கு கொடுக்காம எல்லாமே நீங்களே சாப்பிட்றீங்க. அவளுக்கு பொக்குன்னு வேற போயிடுவா. அப்போ தான் வந்துட்டு பேக்கில் இருந்து நீங்கள் ஒரு சாக்லேட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு, அண்ணா நான் வாங்கினதை உனக்கு கொடுக்கலாம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவள் சிரிச்சுட்டே, நல்ல வேலை கொடுத்தா, இல்லைனா இன்றைக்கி உனக்கு நான் சாபம் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் சாப்பிட்ருப்பா. நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்து சிரித்து சாப்பிட்டே இருப்பீங்களா? ஸோ பிரேக் டைம் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் வழியாக வராரு. ஸோ உங்களை பார்க்குறதுக்காக என்ன மேடம் ரியாக்ஷனில் இருக்கிறீங்க, அதாவது எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு வந்து ஜன்னல்கிட்ட நின்று பார்த்தா நீங்கள் அந்த சாக்லேட்டை பார்த்து சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. ஸோ அவருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை கோவம் போயிடுச்சு. ஒரு சாக்லேட்டுக்கே கவர்ந்துடுறாளே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுட்டே அந்த பக்கம் போயிருப்பார். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. 2 பேரும் குட்டி ரொமான்ஸு, குட்டி சண்டை, அந்த மாதிரி டேஸ்லாம் போகும். ஒன் டே வந்துட்டு கிட்ட நீங்கள் ப்ரொஃபஸர் என்ன உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அது மிஸ்டீரியஸாகவே இருக்குது. உங்கள் மாமா தான் இங்கே வந்து இருந்தும் கூட இன்னுமே உங்கள் வீட்டு பக்கம் வரவே இல்லை. உங்களோட அம்மா அப்பாவுக்கு இவரை பற்றி எதுவுமே தெரியல. அப்படி இவர் எங்கே தான் இருக்காரு, என்ன தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே நானும் அக்கா பொண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் காலேஜ் முடித்து வரும்போது, அதாவது இன்றைக்கி காலேஜ் கொஞ்சம் நேரமாக விட்டுருப்பாங்க. அதனால் வந்துட்டு பைக்கை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்திட்டு, வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் செம ஹாப்பியாக சாரா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போயிடுறீங்க. அவள் பார்க்குறா, அடிப்பாவி கழட்டி விட்டாளா, அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் இங்கே தனி மரமாக தான் சுற்றணும். எனக்கு யாராவது பேர் கிடச்சா பரவாயில்லையே, எனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்கா. அப்போதைக்கு அவள் கண்ணுக்கு அங்கே யாருமே சிக்கலை. ஸோ அவள் காலேஜ் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போயிடுறா. நீங்கள் கூட போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ நேராக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு சாவியை வந்துட்டு போயிட்டு திறக்கிறாரு. அப்போ தான் நீங்களும் பார்க்குறீங்க, இன்னும் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனியாவா? பாட்டி தாத்தா அப்படிங்கிறீங்க. பாட்டி தாத்தாவா அப்படிங்கிறாரு அவர். இல்லை, இது வந்துட்டு அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்படியெல்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாம் ஊரில் இருக்காங்க, நான் இங்கே வேலைக்கு வரல, ஸோ அதனால் நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா. சரி, உனக்கு ரிலேட்டிவ் யாரும் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க, பட் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ரிலேட்டிவ் இருந்தால் அங்கே இருந்துருக்கலாம்ல, ஏன் தனியாக காசு செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அது அப்படி இல்லை, என் அக்கா வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் படித்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவள் சின்ன பொண்ணு, என் அக்கா பொண்ணு, ரொம்ப துருத்துன்னு இருப்பா. அவள் பேர் கூட ஒயின் தான். ஸோ அப்படிங்கிறாரு. உனக்கு அக்கா பொண்ணெல்லாம் இருக்கா, எனக்கு போட்டியாக வருவாளோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கெல்லாம் போட்டியாக வரமாட்டான், ஏன்னா நீ என்னோடய தங்கக்குட்டி அப்படிங்கிறாரு. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே சொன்னீங்க. சரி நடத்துடா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லு அப்படிங்கிறீங்க. அதான் என் அக்கா பொண்ணு அப்போ சின்ன பொண்ணாக இருந்தா, ஸோ அதனால நான் அங்கே இருந்து படித்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ அவளுக்கும் கிட்டத்தட்ட ஏஜ் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால தான் அங்கே போகிறது சரிப்பட்டு வராது. எப்படி சொல்கிறது, அது நல்லா இருக்காது. அக்கா கிட்டே நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு அதாவது நான் என் அக்கா கிட்டே நான் வந்துட்டேன்னு சொன்னேன்னா உடனே அவங்க கூப்பிடுவா, போகலன்னா கோச்சுப்பா. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல நம்ம அங்கே போய் இருக்க முடியாதுல்ல. நம்ம என்ன தான் நல்லா இருந்தாலும் பார்க்குறவங்க தேவையில்லாமல் அவள் பேரை கெடுத்துருவாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தேவை பார்த்து பெருமைப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியாமல் நிற்கிறீங்க. அவரும் சரி ஓகே போகலாமா வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ உன் வீட்டுக்கு போவானா அப்படிங்கிறாரு.
ஆத்தாடி 1 மணி நேரம் ஆச்சா, என் அம்மாவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்டே போடும், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறீங்க. ஸோ டே உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே பாய் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் ஒரு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட காலேஜ் வந்துட்டு நீங்கள் செகண்ட் இயர் போகிறீங்க. இன்னுமே டேக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரே அழுக காலேஜில் வந்துட்டு என்னாச்சு வயன் ஏன் அழுகுறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை ப்ரொஃபஸர் அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவீங்க. ஸோ ப்ரொஃபஸர் அது வந்து வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வேணா வந்து பேசிட்டா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசி தான் ஆகணும், என்னை கழட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறீங்க. இருக்கிற டிப்ரெஷன்லலாம் வந்துட்டு மொத்தத்தையும் அவர்கிட்ட காட்டுற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு நான் தான் வரேங்கிறல்ல வயன் அப்படின்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்றைக்கி ஈவினிங்கே வரேன் சரியா அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லவும், நீ முதல்ல நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு தேவும் வராரு. ஸோ நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வராரு. ஆக்சுவலாக நீங்கள் வேறு வீடு மாற்றிருப்பீங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த அட்ரஸ்க்கு தான் வராரு. வரவும் கரெக்டாக உள்ளே வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்கள் தான் வந்து கதவை திறக்கிறீங்க. உடனே வீட்டில் யாரும் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா அப்பா இப்போ வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நீ உள்ளே வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு. நீங்களும் ஒரு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. வயன் ஏன் இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறீங்க. அவருக்கு வியர்டாக இருக்குது நீங்கள் பார்க்குறதே. நீ உன் பார்வையே சரியில்லை, நீ எந்திரிச்சு உள்ளே போ, இல்லைனா நான் எந்திரிச்சு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரா. ஸோ நீங்கள் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்ருப்பீங்க. அப்போது கரெக்டாக உங்களோட வீட்டில் அம்மா அப்பா வர சத்தம் கேட்குது. உடனே வந்துட்டு கையை விடுவோம், நான் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. இப்போ கரெக்டாக உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் உள்ளே வராங்க. அவங்க வந்ததுமே இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்திருப்பார், இப்போ அவருக்கு கை கால் நடுங்குது, வேர் தூச்சுது. நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க, செம்ம சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் பேசுங்க ப்ரொஃபஸர் ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், அவர் அப்படியே அவங்க வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வர்றது தெரியுது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டுமே இங்கே டேக்கு கை கால படப்பண்ண ஆயிடுச்சு. கண்ணை இருக்க முடியாது, குனிஞ்ச தலையை நிமிராமல், நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு படிக்கிற அதே காலேஜில் தான் வேலைக்கு போகிறேன், அதாவது நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அது என்னோடய ஊர் இது, அப்புறம் நான் என்னோடய பேர் வந்துட்டு டே, அப்புறம் நானும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேறு யாருக்கும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ், நான் நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிச்சிட்டாரு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல், எல்லாம் ஒப்பிச்சிட்டாரு. இதை கேட்டுட்டு டேவா என்னவன் என் தம்பி பேரை சொல்கிறான், எங்கள் ஊரை சொல்கிறான், பார்க்கக்கும் அவனை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களோட அம்மாவும் அப்பாவும். அவர் ப்ளீஸ் ஆண்டி பண்ணிச்சுக்கோங்க, நாங்கள் லவ் தான் பண்ணுறோம், தப்பாலாம் வேறு எதுவும் பண்ணல ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டின்னு கூப்பிட்றாரு. ஸோ உங்களோட அம்மா நல்லா பார்த்துட்டாங்க. குனிச்சிருந்தாலும் தம்பி அடையாளம் தெரியாமல் போயிருமா என்ன, பார்த்துட்டு அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே உங்களோட அப்பாவுக்கு ஜாடை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி ஜாடை பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஸோ இப்போ சரிங்க தம்பி, நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம், எங்கள் பொண்ணுக்கு உன்னையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லை உனக்கு என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், உன் மூஞ்ச முதல்ல நாங்கள் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு ஓகே தான்ப்பா, நீ எங்கள் மூஞ்ச பாரு, உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அவரும் ஒரு மாதிரி அப்படியே வேர்த்ததெல்லாம் அந்த நெத்திலெல்லாம் வேர்த்துருக்கணும். ஸோ அதை அப்படியே கட்சி வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அவரோட அக்கா 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 அக் அக்கா அப்படிங்கிறாரு. என்னடா வாய் திக்குது, அக்கான்னு முழுசாக வராதோ, அக்குக்கு மேலே வராதா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் உங்களோட அப்பா டே மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. மா 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 அப்படிங்கிறாரு. என்னப்பா மான்னு இதை மாடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற, மாமா ஏன் மாமாவும் வரலையா வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. இங்கே டேக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்ன வேலை பார்த்துருக்குற டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இது மாமாவா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் எப்படி ஒயன், நீ ஒயன் ஒயன், அவ பேரும் ஒயன், இவ பேரும் ஒயன், இவ்வளோ இங்கே இருக்கா, என் அக்காவும் இங்கே இருக்காங்க, என் அக்கா பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்கவும், நீங்கள்
ஆமாம் மாமா, நான் தான் வயன். அதுவும் நானே, இதுவும் நானே. எப்படி சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு கம்முன்னு அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ உங்களோட அம்மா அப்பா 2 பேர்த்தையும் உட்கார வச்சுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிறாங்க, என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுங்கள், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னா அப்படிங்கிறாரு. அப்படியே உங்களோட அப்பா பார்க்குறாரு. ஓ, உனக்கு இந்த ஆசை வேறு இருக்குதா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தா 4 வருஷம் படிக்காமல் 2 வருஷம் படிச்சுட்டே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் டேக்கு புரியுது, இதெல்லாம் நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு ப்ராங்க் பண்ணிக்கிறீங்கன்னு. அவருக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அக்கா அது வந்து அப்படிங்கும், ஏய் என்னடா ப்ரொஃபஸருங்கிற அவள் காலேஜுக்கு? அவளே 2 வருஷமாக காலேஜ் போகிறா. எப்போ நீ இங்கே வந்த? எங்கே இருக்க நீ? ஏன் ஒரு ஃபோன் பண்ணால், அதாவது நீ ஃபோன் பண்ணுற ஓகே, இங்கே தான் இருக்கேன், நீ ஏன் சொல்ல, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் இருக்கிற பிளேஸை சொல்கிறாரு. உடனே உங்கள் அம்மாவும் அப்பாவும், ஏன் மாப்பிள்ள, ஏன் ஏன் நீங்கள் அங்கே இருக்கீங்க? நம்ம வீடு இங்கே தானே இருக்குது, நீங்கள் இங்கே இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிறாரு உங்களோட அப்பா. ஸோ உடனே நீங்கள், டேடி அது காரணம் தெரியுமா, இந்த ப்ரொஃபஸர் சார் இருக்கார்ல, ப்ரொஃபஸர் சார், அதாவது உங்கள் மாப்பிள்ளை, அவர் இங்கே வந்தார் அப்படின்னா, இங்கே ஒரு வயசு பொண்ணு வீட்டில் இருக்கேனா, ஊரில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்களாம். இந்த மாதிரி இருந்தால் ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணும் ஒரே வீட்டில் இருந்தால் தப்பாயிடுமா, அதனால் என் பேர் கெட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக இருந்திருக்காரு. உங்ககிட்ட கூட சொல்ல, ஏன் அவரோட அக்கா கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு போட்டு விட்டாருங்க. உடனே உங்களோட அம்மா, எதை என்னடா என்ன கதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும், இதான் நிஜமானு கேட்குறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாரு. இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறாங்க. வேறு எந்த காரணம் இருக்க முடியும், நீங்கள் என்னை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க, இது ஒன்று தான் காரணம் அப்படிங்கவும், ஆஹா ஏண்டாடி என் பொண்ணு வீட்டில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீ வந்துட்டு என் வீட்டுக்கு வரமாட்டேன், ஆனால் காலேஜில் எவ்வளோ ஒருத்தி நினச்சி என் பொண்ணையே லவ் பண்ணி என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ கேட்பேன், அதுவும் நான் யாருன்னு கூட மூஞ்சி பார்க்காம கேட்பேன். இல்லை நீ யாரோ நினச்சி லவ் பண்ண, அப்போ என் பொண்ணு எனக்கு குறைஞ்சி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுடா என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறாங்க. அக்கா உன் பொண்ணு தானே இவ அப்படிங்கவும், நீ என் பொண்ணுன்னு நினச்சி ஒன்றும் நீ லவ் பண்ணல, உனக்கு இப்போ தானே தெரியுது, யாரோ ஒருத்தி கூட லவ் பண்ணுவேன், ஆனால் சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ கஷ்டம். ஆஹா இது நல்லா இருக்குடா, இரு நான் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டே வந்துட்டு, அக்கா வீட்டுக்கு அதியாக்கா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறா, இதுக்கு தான் நான் இங்கே வரவே மாட்டேன்ட்டு இருந்தேன், இவ எப்படியோ என்னை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைக்கிறாரு. சொன்னீங்க சிரிச்சிட்டே அந்த பக்கம் ஓடிடுறீங்க. அவ்வளோதான், டேவும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நார்மலாக இருப்பார். ஸோ எல்லோரும் உங்களோட அம்மா அப்பாலாம் போய்ட்டு குக் பண்ணுறாங்க. அப்பா போய்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு டே வந்தங்காட்டிக்கு நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, கடைக்கு போயிருப்பார். அந்த அம்மா வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட ரூமில் போய்ட்டு உக்காந்துருக்கீங்க. செம சிரிப்பு, இந்த மாமா பாரு என்னையே யாருன்னு தெரியாமல் என்னையே லவ் பண்ணியிருக்கு, எனக்கே சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். டேவும் எவ்வளோ நேரம் ஹாலில் தனியாக உட்காந்துருப்பாரு. அவங்களோட அதாவது அவரோட அக்கா இருக்கிறாங்கள உங்களோட அம்மா, அவங்க தான் வந்துட்டு, டே போர் அடித்தா டிவி பாடுறா, நான் அதுக்குள்ளே சமைக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. கிச்சனுக்கு போயிருப்பாங்க. அவருக்கும் செம்ம போர் அடிச்சிருக்கும், டிவி பார்க்குற மூடு இல்லை. ஸோ சார் அப்படியே மேலே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே உங்களோட பிளேஸில், அதாவது உங்களோட காட்டில் உட்காந்துட்டு ஒரு காலை நீட்டி போட்டு உட்காந்துருப்பாங்களா, ஸோ செவத்தில் சாஞ்ச மாதிரி அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே டேவோட ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ டே அப்படியே உள்ளே வந்து கதை லாக் பண்ணிடுவார். நீங்கள் டக்குன்னு பார்த்து பயந்துருப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் வழக்கமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அவரு ரொம்ப ஷை ஆயிடுவார். பட் இன்றைக்கி அவர் இப்படி டக்குன்னு வரவும் உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமாவா ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, பயமாகவும் இருக்குது. ப்ரொஃபஸர் மாமா அது வந்து அப்படிங்கவும், ஒன்று சொல்லு, ப்ரொஃபஸரா மாமாவா? 2 வருஷமாக ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுட்டு சடனாக மாமாங்கிற, என்ன சங்கதி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, அம்மா இருக்காங்க வெளில போ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஏன் போகணும், இது ஏன் அக்கா வீடு, இங்கே இருக்கிறது என்னோட அக்கா பொண்ணு, அதுவும் இல்லாமல் நீ சொன்னியே ஃபியான்சே, ஓகேவா, ஸோ நீ என்னோட ஃபியான்சே, அதனால் நான் இங்கே இருக்க ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேக்வேர்டாக நடந்து போகிறீங்க, அவர் ஃபார்வேர்டாக வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு டே எப்படி லாக் ஆகி நிற்பாரோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் செவத்தில் போய்ட்டு லாக் ஆகிருப்பீங்க. அப்போ கரெக்டாக
நீங்கள் எப்படி அவர் லாக் பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி அவர் வந்துட்டு உங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லாமல் லாக் பண்ணிடுறாரு கையை வச்சு. ரொம்ப உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் மாமா வீடு என்ன பண்ண போகிறாங்க, அப்பா வந்து அவ்வளோதான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறீங்க. ஸோ அவர் இருந்துட்டு வரட்டும், எனக்கு என்ன, நீ காலேஜ்லேயே இந்த மாதிரிலாம் பண்ணுவல, இது வீடு தானே வாயன், தப்பு இல்லை, சரி மாமாக்கு ரொம்ப கூட அப்படிங்கிறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்கு. அவர் இப்படிலாம் கேட்டதே இல்லை. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஸோ அவர் சடனாக இந்த மாதிரி யாராவது பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும் தானே. ஸோ அவ்வளோ நர்வஸ் ஆகுது. இல்லை நீ போ முதல்ல, ஐயோ நீ ரொம்ப பேட் பாயாக இருக்க அப்படிங்கிறீங்க. உன் ப்ரொஃபஸராக கேட்டால் கொடுப்பியா இல்லை உன்னோட மாமா கிட்ட கொடுப்பியா அப்படிங்கிறாரு. நீ யாராக வேணால் இருந்துக்கோ, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கதவு கடைக்க தள்ளிட்டு வந்து கதவு லாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ கதவை சாத்திருப்பார். ஸோ அவர் திறந்து விட்டுறீங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து உங்களை செவத்தோட பின் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஆனால் அந்த ஹக் வந்துட்டு ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. ஓகேவா, இவ்வளோ நேரம் நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ என்ன மாமா சடனாக வாமாவில் ஹக் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை சாரி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அக்கா சொன்னது சரி தானே, யாரோ ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணலாம், ஆனால் அக்கா பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கூடாதா, லவ் பண்ணக்கூடாதா, அவர் எனக்கு நான் அது மாதிரி ஒரு விஷயம் நினச்சது தப்பு தானே, அப்படி நான் சொன்னப்போ நீ கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு அது சரியாக எந்த ஐடியாவும் இல்லை, தெரில மாமா, நீ சொல்கிறப்ப எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் எப்படி இருந்தாலும் நீ என்ன தான் லவ் பண்ணுற, ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் நல்லா வார்மாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதாவது ஒரு ஹம்பிளான ஹக்கு. அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடிட்டே வந்து கிஸ் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால் நீங்களும் அவருக்கு கிஸ் பண்ணலான்னு போயிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே சிவப்பூச்சியில் கரடி போன மாதிரி உங்களோட அப்பா உங்களோட அம்மா ரெண்டு பேரும் டக்குன்னு வந்து கதை திறந்துடுறாங்க. திறந்து பார்த்தா செம்ம ஷாக்காக உங்களுக்கு. என்னடி பண்ணுறேன்னு உங்கள் அம்மா கத்த, என்ன மாப்பிள்ளை பண்ணுறேன் என் பொண்ணுன்னு உங்கள் அப்பா கத்த. அவரு நான் கை காடு அடிக்கி போயிட்டு நான் ஒன்றும் பண்ணலை மாமான்னு சொல்லிட்டு கையை ஆடிக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் நானும் ஒன்றும் பண்ணலம்மா அப்படிங்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுவும் அடக்கடவுளே நான். ஆனால் மாப்பிள்ளை நீ சொன்னது சரிதான், நீ இங்கே இருக்கிறது நல்லதில்லை, கல்யாணம் ஆக வரைக்கும் நீ அங்கேயே இரு, வேணா உனக்கு துணை நான் அங்கே வந்து இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தேவும் சிரிச்சுட்டே மாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வெளியே ஹாலில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஆக்வர்ட் அந்த இதெல்லாமே போயிடுது. எல்லோரும் நார்மலாக கொஞ்சம் நார்மலாகிடுறீங்க. அப்போ சாப்பாடு வந்துட்டு டைனிங் ஹாலில் வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் அம்மா சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட அம்மா முதல்ல நாளைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே வந்து சேரு, சரியா, இனிமேல் அங்கெல்லாம் தனியாக இருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பா தான் வந்துட்டு அடியே அவன் சொல்கிறது சரிதான், அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாயை மூடுங்க, இதே உங்கள் தங்கச்சி பையனாக இருந்தால் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருப்பீங்க நடு வீட்டில், ஏன் தம்பிங்கனால தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல, நீயே பார்த்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் அவங்க கட்டுப்பாடாக இருந்துக்குவாங்க. இங்கே பாரா, நீ முதல்ல நாளைக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வர, மாமா தான் உன் கூட வருவார் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரும் சரிக்கா அப்படின்றாரு. உங்களுக்கு செம ஹாப்பி, அப்படி சிரிச்சுட்டே சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டே காலேஜ் லீவு. அண்ட் டேவும் உங்களோட அப்பாவும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட அப்பா மாப்பிள்ளை உன்னை நம்பி நான் வந்துட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், கல்யாணத்துக்கு முன்னே நீ என் பொண்ணை டச்சு கூட பண்ணக்கூடாது, அவள் வேறெல்லாம் கூட தொடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவருக்கு வேறு எம்பாரசிங்காக இருக்குது டேக்கு. மாமா இந்த டாபிக் பேச வேணாம் அப்படிங்கிறாரு. இல்லை மாப்பிள்ளை, வயசு பையன் வயசு பொண்ணு அந்த வயசு கோளாறு, அதனால நான் முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்கிறேன் சரியா அப்படின்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு காருக்கு. ஸோ ஒரு வழியாக அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. அண்ட் நீங்கள் டேக்கிட்ட போனாலோ இல்லாட்டி உங்ககிட்ட வந்தாலோ உங்களோட அப்பா உடனே மாப்பிள்ளை இன்னும் 2 வருஷம் அப்படின்ட்டு போயிடுவார். அதாவது சும்மா பேசக்கூட விட மாட்டார். குறுக்கிற கரடி வர மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை எந்நேரம் என் பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படியே தான் டேஸ்லாம் போகும். நீங்கள் இவங்க 2 பேர்த்துக்கு தெரியாமல் சந்தித்து பேசிக்கணும். ஒரே வீட்டில் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் ஒரு நாள் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது. கிட்ட வந்துட்டு ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் ரூம்லேருந்து. ஸோ அவரும் ஐ மிஸ் யூ அப்படிம்பாரு. ஸோ நீங்களும் ஐ மிஸ் யூ டூ மாமா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கிட்டு அவர்கிட்ட எழுந்திரிச்சு அவரோட ரூமுக்கு வந்துடுவீங்க. அவரும் வந்துட்டு உன் அப்பா பார்த்தா அவள் தான் அப்படிங்கிறாரு. நீ கதவை தர சீக்கிரம், அவரெல்லாம் பார்த்தா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவீங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு தேவை ஒன்று ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இங்கே எழுதிட்டு இப்படி மிஸ் பண்ண வைக்கிறா இந்த அப்பக்கார அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இங்கே டேனா
ஒயின் இது பேசாத வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. நீ சும்மா இரு. என்ன ஏதோ என் அப்பா இங்கே உட்காந்துருக்க மாதிரி நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சும்மா போன்னு கேட்குற. அந்த பைத்தியக்கார அப்பா இங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பான், நேரம் தூங்கிட்டு இருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே ஹக் பண்ணிக்கலாமாம்மா அப்படிங்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் அவரோட கட்டில் பார்க்குறாரு. நீங்கள் நான் இங்கே பேசுகிறேன் அங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அப்பா. அவ்வளோதான் உங்களுக்கு. அப்பா அப்பா இங்கே அப்பா அப்பா தப்பா எதுவும் இல்லை அப்பா அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை 2 வருஷம், என் கண்ணு உங்கள் மேலேயே தான் இருக்கும், பார்த்து நடந்துக்கங்க. வயன்குட்டி நீ வாடி தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஐ மிஸ் யூ மாமா அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஸோ டேக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜும் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ டே வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேச வருவார். அப்போ உங்கள் அப்பா பழக்க தோசில் மாப்பிள்ளை என் கண்ணு உங்கள் மேலேயே தான் அப்படின்னு சொல்லவும் உடனே டேவும் மாமா இப்போ இவ என்னோடய பொண்டாட்டி, நான் வந்துட்டு இவகிட்ட பேசலாம், பக்கத்தில் உட்காரலாம், கட்டி பிடிக்கலாம், கை பிடிக்கலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுறாரு. உங்களோட அப்பா பார்க்குறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனா, அவ்வளோ சின்ன குழந்த மாதிரியே இருக்கா, அதுக்குள்ளே கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ டே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பில் இருப்பார். என்னென்னா எப்போ கிட்ட அதாவது சும்மா பேசக்கூட விட மாட்டார் உங்களோட அப்பா, குறுக்க வந்துடுவாரா. ஸோ 2 வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல. இப்போ உங்களோட அப்பா முன்னாடியே வந்துட்டு டார்லிங் அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கேள்றாரு. ஸோ நீங்கள் அம்மா சும்மா அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லவும், டார்லிங் நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹப்பி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறது, அவங்களோட கணத்தில் கிஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட அப்பானா ஐயோ என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதே, என் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுறாரு என் கண்ணு முன்னாடின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கும். டே வந்துட்டு உங்கள் தோல்மையாக கையை போட்டுட்டு உங்கள் கண்ணத்தை வந்துட்டு நிச்சயமாக கிள்ளிக்கிட்டு இருப்பார். உடனே உங்களோட அம்மா அப்பாவோட தலையிலே ஒரு போடு. யோ என்னையா நீ, உன் பிள்ளைக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் போனால் அவள் கையில் குழந்தையே இருக்கும், நீ என்னடானா ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கா, ஒன்றும் தெரியாமல் தான் அவள் கட்டிப்பிடிச்சி நிற்கிறாளா என்ன? நீ எப்போதாலும் என் தம்பியவே குறை சொல்லிட்டுருக்க, நல்லா பாரு, கையை பிடிச்சிட்டு இருக்கிறது உன் பொண்ணா என் தம்பியானு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அவரோட கையை இறுக்கி பிடிச்சா ஹிப்போட சேர்த்து பிடிச்சிட்ருப்பீங்க, ஒரு கையில் இன்னொரு கையில் கையை பிடிச்சிட்ருப்பீங்க. பச்சை புள்ள என் புள்ள அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா ஐயோ ஏன் அந்த பிள்ளைங்களை இந்த பாடுபடுத்துகிற, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க, நீ வாயை மூடிக்கிட்டு போய் படுத்து தூங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸில் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் அடிக்கடி ரொமான்ஸ் உங்களோட அப்பாவை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிக்கிறது நீங்களும் டேவும். ஸோ உங்களோட அம்மா அதை பார்த்து ரசிக்கிறதும் இப்படியே டேஸ்லாம் நல்லா போகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேஸ்லாம். ஸோ இப்போ என்னென்னா ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு உங்களோட அம்மா வந்துட்டு ஒரு குழந்தை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் சிம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவன் கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களோட அம்மா பைத்தியமாடி நீ, 1 வயசு குழந்தை எப்படி நடந்து வரும், ஆனால் நீ கூப்பிட்டா கையை மட்டும் எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏன்னா அவன் ஏன் புள்ள அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் டே வந்ததுமே ஒரு மாதிரி தவந்துட்டு ஓடுறான். ஸோ ஃபஸ்ட் டைம் அவன் தவறுறான். டே வந்துட்டு சிம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். உடனே மடியிலேருந்து கீழே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ மடியிலேருந்து தவந்துட்டு போயிடுறான். தவறியாடா நீன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அழகாக தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே டியர், சிம் வந்துட்டு தவந்துட்டான். அண்ட் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பி என்டிங், ஹாப்பி ஃபேமிலி, எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கீங்க, ஓகேவா? ஆமாடி, என்னால் இதுக்கு மேலே ரொமான்டிக்காக சொல்ல முடியாதுங்க சியா குட்டி, ஓகேவா? இந்த ஸ்டோரியை கேட்டது சியா குட்டி ரொமான்டிக் கொஞ்சமாவது வேணும்னு கேட்டாங்க. எனக்கு இவ்வளோதான், அவ்வளோதான், இதுக்கே நான் வந்துட்டு திக்கி தண்டிட்டேன். ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்சால் டைட்டில் கொடுங்க, ஓகேவா? அண்ட் வேறு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான் டியர். ஸோ சொல்கிறதுக்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். பேசுகிறாங்க.